அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதில் இதுவரை 18 பாடங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் அத்தர்சு அத்தாசிஉ அஷர 19வது பாடம். இந்த பாடம் முலஹஸுத்துருஸ், இதுவரைக்கும் நாம் படித்திருக்கக்கூடிய பாடங்களின் சுருக்கங்களை பற்றிய பாடமாகும். இதுவரைக்கும் நாம் என்ன படிச்சிருக்கோம் என்பதை இந்த ஒரு பாடத்தின் மூலம் உங்களுக்கு மீண்டும் சுருக்கமாக நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கிறோம். முதலாவதாக நாம் எதை அறிந்து கொண்டோம்? தாரீஃபுல் அதத். அததுனா என்ன? அல் அதது ஹுவ இஸ்முன் நக்கிரத்துன் யஅதி லித்தலாலதி அலா மிக்தாரில் அஷ்யாஇல் மஅதூததி வ தர்தீபிஹா. எண்ணிக்கை என்பது ஒரு பொது பெயர் சொல்லாகும். இது எண்ணப்பட்ட கணக்கிடப்பட்ட பொருளின் அளவையும் அதன் வரிசையையும் குறிப்பிடுவதற்காக வேண்டி வரும் வார்த்தையாகும். வல் அதது வஹுவ நவ்ஆனி. அந்த எண்ணிக்கையில் 2 வகைகள் இருக்கிறது. அல் அததுல் அஸ்லி, அடிப்படை எண்ணிக்கை, வல் அதது தர்தீபி, வரிசைக்கிரக எண்ணிக்கை என்று எண்ணிக்கையை 2 வகையாக பிரிக்கின்றார்கள். எண்ணிக்கை, அடிப்படை எண்ணிக்கை என்று சொன்னால் என்ன? இப்ப நாம ஒரு பொருளினுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்காக 10 வீடுகள், 20 புத்தகங்கள், 1 2 3 4 5 என்று எண்ணிக்கையின், ஒரு பொருளின் எண்ணிக்கை குறிப்பிடுவதற்காக வேண்டி பயன்படுத்துகிற அந்த எண்ணிக்கைகளுக்கு அல் அததுல் அஸ்லி என்று சொல்வாங்க. அல் அதது தர்தீபி, 10வது வீடு, 15வது மரம், ஒரு பொருள் எத்தனாவது இடத்திலே இருக்கிறது என்ற அந்த வரிசை கிரகத்தை குறிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு அல் அததுல் தர்தீபி என்று என்ன செய்வாங்க, குறிப்பிடுவார்கள். அப்ப எண்ணிக்கையை 2 வகையாக என்ன செய்யறாங்க, பிரிக்கின்றார்கள். வலிகுல்லி வாஹதி மின்ஹுமா அக்ஸாமுஹு ஃபி தத்கீரி வ தஅனீசி வல் இஅராபி வல் பினா. இந்த 2 பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் ஆண்பால், பெண்பால் மற்றும் முஅரப், மப்னி ஆகியவைகளை கவனித்து ஒவ்வொன்றிலும் பல வகைகள் என்ன செய்து இருக்கின்றன என்ற அந்த விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தது அல் ஃபர்க் கிதாபத்தல் அர்காமி ஃபில் லுகத்தில் அரபியத்தி வகைரிஹா. அரபு மற்றும் பிற மொழிகளில் எண்களை எழுத்துருவமாக எழுதுவதில் உள்ள வேறுபாடு. எண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. ஆனால் அதை எழுத்துரு வடிவத்தில் எழுதுகின்ற போது பிற மொழிகளுக்கும் அரபு மொழிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்த்தால் 2 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று நாம் படித்திருக்கிறோம். முதலாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக அனைத்து மொழிகளிலும் எண்களை எழுத்துக்களாக எழுதும் போது அதில் ஆண்பால், பெண்பால் என்று பிரித்து எழுதும் வழமை இல்லை. ஒன்றுனா ஒன்று, ஒன், இது இப்படி அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த அதுல எண்களை எழுத்து ரூபத்தில் எழுதுகின்ற போது ஆண்பால், பெண்பால் என்று என்ன செய்ய மாட்டாங்க, தனியாலாம் குறிப்பிடலாம் மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனால் அரபு மொழியில் எண்களை எழுத்துருவத்தில் எழுதும் போது அதில் ஆண்பால் எழுத்துருவம் என்றும் பெண்பால் எழுத்துருவம் என்றும் தனித்தனியாக பிரித்து எழுதும் வழமை இருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதிலும் குறிப்பாக எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது இதனுடைய விதிகள் சரியா என்ன செய்யும், பின்பற்றப்படும். எனவே பிற மொழிகளுக்கும் அரபு மொழியில எண்களை எழுத்தாக எழுதுவதற்குள்ள முதல் வேறுபாடு என்னன்னா, பிற மொழிகளில் ஆண்பால், பெண்பால் என்று பிரித்து எழுத மாட்டார்கள். அரபு மொழியில் எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது ஆண்பால் வடிவம், பெண்பால் வடிவம் என்று என்ன செய்ய இருக்கிறது என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் வாஹிதுன் முதக்கர், வாஹிதத்துன் முஅன்னஸ், இஸ்னானி முதக்கர், இஸ்னதானி முஅன்னஸ், சலாசுன் முதக்கர், சலாசத்துன் முஅன்னஸ்.
அர்பஉன் முதக்கர் அர்பஅத்துன் முஅன்னஸ், ஹம்சுன் முதக்கர் ஹம்சத்துன் முஅன்னஸ். இப்படி நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷர என்ற அந்த 10 என்று சொல்லுகின்ற பொழுதிலே வந்து பார்த்தீங்கன்னா அஷர என்று அந்த வார்த்தையில ஆண்பாலுக்கு இப்படி வரும். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அஷ்ரத்துன் என்ற அந்த சீனுக்கு சுக்கூன் வைத்தும் கடைசியில தாவுல் முஅன்னஸாட வரும். அப்ப என்ன அப்படின்னா இதுல வித்தியாசம் இருக்குது, ஆண்பால் பெண்பால் என்ற வித்தியாசம் இருக்கிறது. இது முக்கியமான வேறுபாடு என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா 10க்கு மேல, அதாவது 11ல இருந்து நீங்க 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து என்ன செய்வாங்க, பிற மொழிகளில் பொறுத்த வரைக்கும் 10 முன்னாடி வரும், 1 என்பது பின்னாடி வரும். 11, 10 அப்புறம் 1. அது மாதிரி 22 எண்ணுகளை 20 முதல்ல வந்துடும், 2 இது வரும். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கும். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 23 என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப முதல்ல 20 வரும், அப்புறம் 3 என்பதுதான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பின்னாடி வரும். ஆனால் அரபு மொழியில் அவ்வாறு என்ன செய்யாது, வராது. முதல்ல 1 வந்துடும், 1லிருந்து அந்த 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்துடும். அதுக்கடுத்து தான் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 என்ன செய்யும் வரும். அப்ப இந்த ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படிதான் எழுதணும். இப்ப 21 என்று சொல்லுகின்ற பொழுது 1 என்பது என்ன செய்யாது, பின்னாடி வராது. முதல்ல 1 என்பது வந்துவிடும். வாஹிதும் வ இஷ்ரூன், வாஹிதும் வ இஷ்ரூன். 21 என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ வாஹிதுன் முன்னாடி வந்துடும், ஐஷ்ரூன் பின்னாடி வரும். இப்போ நீங்க 11, 12 எடுத்துக்கிட்டாலே அப்படிதான். இப்போ சலாசத அஷர 13, அப்போ 3 பின்னாடி வராது, 3 முதல்ல வந்துடும். சலாசத அஷர, அர்பஅத அஷர, خمسة عشر، ستة عشر، سبعة عشر، ثمانية عشر، تسعة عشر. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 என்பது முன்னாடி வரும், 10 என்பது பின்னாடி வரும். அதே மாதிரி நீங்க மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கை 20க்கு மேல போயிருச்சுனாலும் அப்படிதான் வரும். உதாரணத்திற்கு 42, இஸ்னானு வ அர்பஊன், 53, ثلاثة وخمسون அல்ல ثلاث وخمسون، 64 أربع وستون அல்லது أربعة وستون، 75 خمسة وسبعون அல்ல خمس وسبعون. அப்ப என்ன செய்யறது, இப்போ 11க்கு மேல நம்ம 99 வரைக்கும் எழுதுகின்ற எண்ணிக்கைகள்ல முதல்ல 1 வந்துடும். 1னா 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வரும். அதுக்கு பின்னாடி தான் 10லிருந்து, அதாவது 10லிருந்து 99, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90ங்கிற அந்த எண்ணிக்கைகள் வரும் என்ற இது வந்து முக்கியமான வித்தியாசம், இரண்டாவது வித்தியாசம். சரி, இதுலயே வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா 100க்கு மேல போகுதுன்னு வைங்க, 100க்கு மேல போகுதுன்னு வைங்க. அப்ப அதுல என்ன செய்யும்னா 100க்கு மேல 100, 1000, 10,000 அப்படின்னு போகுதுன்னா அப்ப அதுல வந்து அந்த 100, 1000, 100 இது வரிசை கிரகமா வரும். கடைசியில வர்ற நேரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி என்ன செஞ்சிடும், 1 அப்புறம் 10 என்ன செய்யும் மாறும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 101 மிஅத்து வ வாஹிதுன் அல்லது மிஅத்து வ வாஹிதத்துன் 101. அதே போன்று நீங்கள் பார்த்தால் இப்போ 113 என்று சொல்லுகின்ற பொழுது மிஅத்துன் என்பது முன்னாடி வந்துடும், வசலாசத அஷர 1 வரும், அடுத்து வரும், அதுக்கு அடுத்து 10 வந்துடும். அது மாதிரி 121 என்று சொல்லுகின்ற பொழுது மிஅத்து வ வாஹிதுன் வ இஷ்ரூன் அல்லது மிஅத்து வ வாஹிதத்து வ இஷ்ரூன் என்று. அப்போ முதல் அந்த 100க்கு மேலே போறப்ப என்ன செஞ்சிடும்னா அந்த 100 தான் முன்னாடி வரும். அதே மாதிரி உதாரணத்துக்கு 2513 அல்ஃபைனி وخمسمائة وثلاثة عشر، 513. அப்போ அல்ஃபைனி 1000 முன்னாடி வந்துருச்சு, அதுக்கடுத்து 100 வருது, அதுக்கடுத்து என்ன செய்யும் 1 வரும், அதுக்கடுத்து 10 வரும். ஸோ இந்த அமைப்பில் தான் என்ன செய்யணும், எழுத வேண்டும். இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா மற்ற மொழிகளுக்கும் அரபு மொழியில் இருக்கக்கூடிய எண்களை வந்து எழுத்தாக எழுதுவதற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் என்ன செஞ்சோம், படித்தோம்.
அடுத்ததாக 20க்கு மேலே போகிறப்ப, அதாவது 21லிருந்து 99 வரைக்கும், இல்லை அதுக்கு மேலே எங்கே போனாலும் என்ன எழுத்துக்கள் போனாலும் ஒரு எண்ணுக்கு பின்னாடி இன்னொரு எண்ணை இணைக்கின்ற போது இரண்டுக்கும் இடையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அத்துஃபுடைய வாவை இணைத்து என்ன செய்யணும், எழுதணும் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ வாஹிதும் இஷ்ரூன் 21க்கு என்ன செய்வாங்க, வாஹிதும் வ இஷ்ரூன் என்று என்ன செய்வோம் சொல்லுவாங்க. 100ஐயும் என்ன செய்வாங்க, 121 இணைக்கின்ற பொழுது மிஅ, அதுக்கடுத்து வாஹித், அப்புறம் வ இஷ்ரூன், மிஅ வாஹித் வ இஷ்ரூன். அப்போ அதே மாதிரி நீங்கள் 1000க்கு மேலே போகிறப்ப அல்ஃபைனி, அல்ஃபைனி வ ஹம்சுமிஅத்துன் வ ஸலாஸத அஷர். எதில் மட்டும் வாவ் வராது, அததுல் முரக்கப் என்ன செய்யாது அப்படின்னா, அந்த 11லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் மட்டும்தான் என்ன செய்யாது, வாவ் வராது. மற்ற எண்ணிக்கைகளை இணைத்து எழுதுகின்ற போது ஒவ்வொரு எண்ணிக்கைக்கு இடையில 1000னா 1000 கழிஞ்ச உடனே 1000க்கும் 100க்கு இடையில என்ன செய்யும், ஒரு வாவ் என்ன செய்யும் கண்டிப்பாக வரணும். 1000க்கு அடுத்து 10க்கு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து எழுதுகின்ற போது என்ன செய்யும், கண்டிப்பாக வாவை போட்டு என்ன செய்யணும், எழுதணும் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம் பார்த்து கொண்டோம். அப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்பால் பெண்பால் இருக்குதா இல்லையா எழுத்து வடிவத்தில், இது எதில் வெளிப்படும், எதில் ஆண்பால் பெண்பால் என்பது எல்லாத்துலேயும் வெளிப்படுமா? இப்போ உதாரணத்திற்கு 20லிருந்து 90 வரைக்கும் இருக்கின்ற எண்ணிக்கைகளை பொறுத்த வரைக்கும், அல்ஃபால் உக்கூதை பொறுத்த வரைக்கும் அதில் ஆண்பால் பெண்பால் இல்லை, ஒரே வடிவம் தான் இருக்கும். ஏராபுக்கு தக்க மாதிரி என்ன செய்யும், இஷ்ரூன் என்றோ இஷ்ரீன் என்றோ என்ன செய்யும் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி அததுல் முஃபரதில் 100 அதனுடைய மடங்கு, மிஅத்தைன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்ஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆலாஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, மில்லியோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, மில்யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இதில் என்ன செய்யாது, ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் கிடையாது. இடத்துக்கு தக்கவாறு ஏராப் என்ன செய்யும் மாறும் என்பதை பார்த்துக்கிட்டோம். அப்போ அந்த ஆண்பால் பெண்பால் என்பது எதில் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வெளிப்படும். வாஹிதுன் வாஹிதத்துன், இஸ்னானி இஸ்னத்தானி, சலாசுன் சலாசத்துன், அர்பஉன் அர்பஅத்துன், ஹம்சுன் ஹம்சத்துன், சித்துன் சித்தத்துன், சபஉன் சபஅத்துன், சமானியுன் சமானியத்துன், அஷர அஷரத்துன். அதே மாதிரி எதில் வெளிப்படும், 11லிருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் என்ன செய்யும் வெளிப்படும். எப்படி 11 12 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அஹத அஷர இஹ்தா அஷர, இஸ்னா அஷர இஸ்னதா அஷர, சலாசத அஷர சலாச அஷரத என்ன செய்யும், இப்படி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதில் வெளிப்படும். 11லிருந்து 19 வரைக்கும் கூடிய எண்ணிக்கையில் என்ன செய்யும் வெளிப்படும். அதே போன்று 21 முதல் 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அந்த 20 30 40 என்பதெல்லாம் வித்தியாசம் வராது. எதில் வெளிப்படும், வாஹிதும் வ இஷ்ரூன் ஆண்பால் சொல்லுவோம், வாஹிதத்தும் வ இஷ்ரூன் பெண்பாலாக சொல்லுவோம். அப்போ அந்த 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் தான் என்ன செய்யும், ஆண்பால் பெண்பால் என்பது என்ன செய்யும் வெளிப்படும் என்பதை நாம் என்ன செஞ்சோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் எழுத்து வடிவமாகவே நாம் என்ன செஞ்சிருக்கோம், 100 கோடி வரைக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கோம் படித்திருக்கிறோம். அப்ப இந்த வித்தியாசங்கள் பிற மொழிகளில் எண்களை எழுத்துருவமாக எழுதுவதற்கும் அரபு மொழியில் எழுத்துருவமாக எழுதுவதற்குள்ள முக்கியமான வித்தியாசங்கள் இவைகள் என்பதை நாம் என்ன செஞ்சோம் பார்த்து கொண்டோம். அதில் முக்கியமான வித்தியாசம், அதில் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய வித்தியாசங்களையும் நாம் என்ன செஞ்சோம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்பால் எழுத்துருவோம் பெண்பால் எழுத்துருவோம் என்று தனித்தனியாக இருக்கிறது. அடுத்ததாக 11க்கு மேலே நாம் 99 வரைக்கும் எழுதுகின்ற பொழுது 1 என்ப எண்ணிக்கை 1 முதல் 9 வரைக்கும் இருக்கிற எண்ணிக்கை முன்னாடி வந்துடும். அதுக்கடுத்து தான் 10 20 30 80 என்ன செய்யும் வரும் என்பதை பார்த்துருக்கிறோம். இது முக்கியமான வித்தியாசம். அது மாதிரி 1100க்கு மேலே போகிறப்ப அதற்கு மேலுள்ள எண்ணிக்கைகள் முன்னாடி வந்துடும். கடைசியில் வர்றப்ப என்ன செய்யும், 1ம் கடைசியில் 10 தான் வரும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 எண்களை இணைத்து எழுதுகின்ற பொழுது 2 எண்களுக்கு இடையில வாவு என்பது என்ன செய்யும் கண்டிப்பாக வர வேண்டும். அடுத்ததாக இந்த ஆண்பால் பெண்பால் என்பது எதில் வெளிப்படும் அப்படின்னா, 1 முதல் 10 வரையிலும் 11 முதல் 19 வரையிலும் 21 முதல் 99 வரையுள்ள எண்ணிக்கையில் அந்த 1 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் என்பது வெளிப்படும். இதை நாம் கவனத்தில் கொண்டு வாசகங்களை அமைக்க வேண்டும் என்கிற பாடங்களை நாம் என்ன செஞ்சிருக்கோம் படித்திருக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள்.
இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனைகளும் என்ன செய்யாது வராது. மிக தெளிவாக நம்மளால் என்ன செய்ய முடியும், எந்த இலக்க எண்களாக இருந்தாலும் அதை நாம் அரபியில ஆண்பாலாக பெண்பாலாக என்ன செய்ய எழுதிவிட முடியும். இதற்கடுத்து நாம் என்ன படித்திருக்கோம், முக்கியமான விஷயம் இதுதான். என்னது, 1 முதல் 100 கோடி வரைக்கும் இருக்கிற இலக்கங்களை நாம் எவ்வாறு அரபியில் எழுத்துருவமாக எழுத வேண்டும் என்பதற்கு முக்கியமாக ஒரு 100 வார்த்தைகளை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும் என்கிற அந்த 100 வார்த்தைகளை இந்த 18 பாடங்களின் மூலமா படிச்சிருக்கிறோம். அந்த 100 வார்த்தைகள் என்னென்னது அப்படின்னு சொன்னா, மின் வாஹிதின் இலா அஷ்ர, மின் வாஹிதின் இலா அஷ்ர, 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 வார்த்தைகள். 1 முதல் 10, அதுல ஆண்பால் பெண்பால் என்பது இருக்குது, அது வேறு. முதல் என்ன, ஆக மொத்தம் 10 வார்த்தைகள் தான். அடுத்து என்ன, மின் அஹத அஷர இலா திஸ்அத அஷர, 11 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அதுல 9 எண்ணிக்கை. அப்ப 10 + 9 19 எண்ணிக்கைகளை என்ன படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, மின் 20 இலா 90. நம்ம ஏன் இங்க 20 இலா 90 என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அங்க நம்ம படிக்கிறப்ப என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா 20 30 என்று படித்திருப்போம். எண்களாக சொல்லுகின்ற பொழுது ரஃபவுடைய காலத்தில் தான் சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆமில் வந்துருச்சுன்னு சொன்னா, நசபுடைய ஜர்ருடைய ஆமில்கள் வந்து விட்டால் இது என்ன செஞ்சிடும், 20 என்று தான் என்ன செய்யும், மாறும். இப்போ இங்க என்ன சரி, மின் என்ற வார்த்தையை இங்க போட்டதுனால 20 என்று சொல்ல முடியாது, ரஃபவுடைய வச்சு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும், 20 என்று தான் சொல்ல வேண்டும். அது மாதிரி இலா வந்து விட்டு இலாவுக்கு பின்னாடி தான் 90 என்று சொல்லுகிறோம். ஏன்னா காரணம், இலா என்பது ப்ரூஃபுல் ஜார், இந்த அர்காமுகள் எல்லாமே என்னது, இஸ்மு தான். ஸோ அதனால அங்க நாம 90 என்று சொல்லக்கூடாது, 90 என்று தான் என்ன சொல்ல வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் மின் 20 இலா 90, 20 90 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 8 வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சோம், படித்தோம். அதுக்கடுத்து என்னது, மின் வாஹிதின் வ 20 இலா 29. வாஹிதின் என்பதற்கு ஜர்ரு, 90 என்பதற்கு ஜர்ரு, காரணம் ஹுரூஃபுல் ஜார் முந்தி இருக்கிறது. அப்ப 21 29 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 வார்த்தைகள். இந்த 21 29 வரைக்கும் என்ன அடிப்படையில் இருக்கிறதோ அதே போன்றுதான் 99 வரைக்கும் இருக்கு. அதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இதுதான். 21 29 வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை நாம் என்ன செஞ்சோம், தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக என்னது அப்படின்னு சொன்ன, மின் மிஅத்தின் இலா அல்ஃபின், 90 99 வரைக்கும் தான் படிச்சாச்சு. அடுத்து என்னது, 100 முதல் 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 வார்த்தைகள். மிஅத்துன் மிஅத்தானி 300 400 500 600 700 800 900 1000 என்ற இந்த 10 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். அதற்கடுத்து என்ன அப்படின்னு சொன்ன, மின் அல்ஃபானி இலா 10,000, 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய 9 வார்த்தைகள். அதுல நாம ஏன் அல்ஃபுன்னு சொல்லுவோம், அல்ஃபானி என்று நாம் ஏன் சொல்கிறோம், 3,000 என்று ஏன் சொல்கிறோம், அதற்கான காரணங்களையும் நாம் என்ன செஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இது ஒரு 9 வார்த்தைகள். மின் அல்ஃபைனி இலா 10,000, 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அதை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து என்ன அப்படின்னு சொன்ன, மின் 20,000 இலா 100,000, 20,000 முதல், ஏன் 20 அடுத்து அல்ஃபால் உக்கூதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மதூத் ஜரு செய்யப்பட்ட உரிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனால் அல்ஃபின், 20 என்று தனியாக சொல்றப்ப 20,000 என்று சொல்லுவோம். அப்ப இங்கே நாம மின்னு வந்ததுனால செய்வோம் அப்படின்னு சொன்னா, மின் 20,000, 20,000 முதல் இலா 100,000, இலா 100,000, 100,000, 100,000 1,00,000 வரை. அப்ப 20,000 முதல் 1,00,000 வரை இருக்கக்கூடிய அந்த 9 வார்த்தைகளை தெரிந்திருக்கும். அதுக்கடுத்து
மின் மிஅதா அல்ஃபின் மின் மிஅதா அல்ஃபின் 200,000, அதாவது 2 லட்சம் முதல் இலா மில்யூனின் 10 லட்சம் வரை. அப்போ 10 லட்சத்தை எப்படி சொல்லுவாங்க பிற மொழிகளில்? 1 மில்லியன் என்று சொல்வார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் இலா மின் 20 அல்ஃபின் மின் மிஅதா அல்ஃபின் இலா மில்யூனின் 2 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து என்னது? மின் மில்யூனானி மின் மில்யூனானி இலா 10 மலாயின் 2 மில்லியன்கள், அதாவது 20 லட்சம் முதல் கொண்டு 100 லட்சம் வரைக்கும். 100 லட்சம் வரைக்கும். 100 லட்சம் நாம சொல்ல மாட்டோம், 1 கோடி என்று சொல்லுவோம். அப்ப 20 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? தெரிந்திருக்கிறோம். இப்ப 2 மில்லியன், 20 லட்சம் என்பதற்கு 2 மில்லியன்கள் சொல்லுவாங்க. இப்போ 1 கோடிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அஷ்ரத்து மலாயின் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு 9 வார்த்தைகளை படித்திருக்கிறோம். அதற்கடுத்து பார்த்தால் மின் 20 மில்லியோனன் இல 100 மில்லியூனின், அதாவது 2 கோடி முதல் 10 கோடி வரைக்கும் இருக்கின்ற அந்த 9 வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இறுதியாக 100 மில்லியோனின் 20 கோடி முதல் 100 கோடிக்கு மில்யாரின் இலா மில்யாரின் 100 கோடிக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில? மில்யாரின் வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக மொத்தம் 100 வார்த்தைகள் நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த 100 வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு 100க்கு பின்னாடி 1000, 20, 1 எவ்வாறு இணைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போன்று 1000ஐயும் 100ஐயும் எவ்வாறு எழுதணும், அப்புறம் 10,000ஐயும் அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய 100, 200 எப்படி எழுதணும், 2000, 3000 சேர்த்து எவ்வாறு எழுதணும், இதற்கெல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா உங்களுக்கு பயிற்சிகள் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? கொடுத்துருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? படித்திருக்கிறோம். இறுதியாக இந்த எண்களை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள், அதுக்கு பெயரும் இட்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தையும் படித்திருக்கிறோம். என்ன பெயர் இட்டிருக்கிறாங்க இன்ஷால்லா நாம அடுத்து இதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? மாதூதோடு எண்ணப்படும் எண்களோடு இணைத்து எழுதுகின்ற போது மீண்டும் இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஏற்கனவே நம்ம படித்ததை என்ன செய்யறோம்? உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். என்னது அப்படின்னு சொன்னால் எண்களுக்குரிய பெயர்கள். என்ன பெயர்கள்? 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அததுல் முஃப்ரதுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே போன்று 11 to 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அததுல் முரக்கப் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்குள்ள காரணத்தை என்ன செஞ்சோம்? படித்தோம். அதே மாதிரி 20 முதல் 90 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அல்ஃபால் உகூத் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன் அல்ஃபால் உகூத் என்று சொல்கிறார்கள் என்பதற்குள்ள விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக 21 முதல் 99 வரைக்கும் இருக்கக்கூடிய 21 முதல் 29, 31 முதல் 39, இவ்வாறு 99 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளுக்கு அல் அததுல் மஅதூஃப் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதற்குள்ள காரணங்களையும் சொல்லியிருக்கிறோம். அப்ப எண்களை நான் அதே போன்று என்ன அப்படின்னா 100 அதனுடைய மடங்கு, 100, 1000, 10,000, லட்சம், மில்லியோன், மில்லியார், இதெல்லாம் வருதா இல்லையா? அப்ப இதுக்கும் என்ன செய்வாங்கன்னா அததுல் முஃப்ரதுல இது ஒரு வகை. அததுல் முஃப்ரது தான் இதையும் சேர்ப்பாங்க. அததுல் முஃப்ரதுன்றதோட தான் என்ன செய்வாங்க 100ஐயும் அதனுடைய மடங்கையும் என்ன செய்வாங்கன்னா அததுல் முஃப்ரதோட தான் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. ஸோ இந்த விளக்கத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? படித்திருக்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் 1 முறை அல்ல 2 முறை அல்லது உங்களுக்கு புரிகின்ற வரைக்கும் நீங்க சரியா இந்த பாடத்தை இந்த 20 நிமிஷத்தை நீங்க சரியா கவனிச்சுட்டா நாம் இதுவரைக்கும் படித்திருக்கக்கூடிய 18 பாடங்களையும் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கான வழிவகுக்கும். அதன் மூலம் நாம் படித்த இந்த விஷயங்களை மீண்டும் உறுதி செய்வதற்கான வழிவகையாக என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் இது அமையும் என்று நாம் மேலான எண்ணம் வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே இதுவரைக்கும் நாம் படித்திருக்கக்கூடிய எண்களை, அந்த படிப்புகளை வைத்து எண்களை எவ்வாறு பெரிய பெரிய எண்களை கொடுத்து அதை எப்படி நாம வார்த்தைகளில் அமைக்க வேண்டும் என்பதற்குள்ள ஒரு சில வழிமுறைகள்,
ஒரு சில உதாரணங்களை நாம் குறிப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்து உங்களுக்கு தம்ரீனாத் கொடுக்கப்படும். அவசியமாக இந்த பாடத்தை கேட்கின்ற ஒவ்வொரு ஆலிம்களும் அந்த தம்ரீனாத்துகளை அவசியம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் நாம் அடுத்த பாடத்திற்குள் போக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.